புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக்கால் பெரும்பாலான தொடக்க பள்ளிகள் செயல்படவில்லை. இதனால் மாணவர்கள் வீட்டிற்கு திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவராஜ் பழனி வழங்க கேட்கலாம். தேவராஜ் பழனி, ஆசிரியர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுள்ளார்கள்? இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன? கூடுதல் விவரங்கள். மோனிஷா, இடைநிலை தொடக்கநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய ஊதியம் வழங்க வேண்டும், சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவில் உள்ள ஆசிரியர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு போராட்டத்திலும் ஈடுபட உள்ளதால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான தொடக்கப் பள்ளிகள் இன்று இயங்கப்படவில்லை. இந்த கூட்டமைப்பைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இம்மாவட்டத்தில் அதிகமாக உள்ளதால் இம்மாவட்டத்தில் உள்ள 1287 தொடக்கப் பள்ளிகளிலும் இன்று பெரும்பாலான பள்ளிகள் செயல்படவில்லை என்பது கூறப்படுகிறது. இந்த பள்ளியில் நேற்றே வாய்மொழி உத்தரவாக மாணவர்கள் சில ஆசிரியர்கள் நாளை பள்ளியில் திறக்கப்படாது என்று அறிவித்திருந்த நிலையில் சில மாணவர்கள் இல்லை. சில மாணவர்கள் இன்று பள்ளிக்கு திரும்பி பூட்டி கிடந்தால் திரும்பி செல்லும் நிலையும் உள்ளது. இதனால் மாணவர்களுடைய கல்வி பெரும்பாலான பாதிக்கப்பட்டுள்ளது. மோனிஷா. தேவராஜ் பழனி, தகவல்களுக்கு நன்றி.